உங்களுடைய படங்களில் வந்து நீர் பறவையாக இருக்கலாம், தென்மேற்கு பருவக்காற்றாக இருக்கலாம், எல்லாமே ஒரு யூனிக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மக்கள் செல்வனை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த படங்களில் வந்து ஹிட் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போது நிறைய மசாலா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வரக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் ஏன் திரும்பவும் வந்து மக்கள் செல்வனை வச்சு இன்னொரு படம் பண்ணக்கூடாது? எதிர்பார்ப்பாகவும் கேட்குறேன். இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்? ஏன்னா பயங்கர ஆர்ப்பாட்டத்துக்கு நடுவில் ஒரு மண் சார்ந்த திரைப்படத்தை வந்து விஜய் சேதுபதியும் ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. பார்ப்போம். உங்கள் விருப்ப மக்கள் செல்வன் காதுக்கு போட்டோம். மக்கள் செல்வன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்ததே நீங்கள் தான் அப்படிங்கிறதும் அது அங்கீகாரம் இல்லை, அது என்னோட அன்பு. ஒரு பிள்ளைக்கு நெத்தியில் முத்தம் கொடுக்குற மாதிரி அது மாதிரி விஜய் சேதுபதியை பார்த்து நான் மக்கள் செல்வன்னு நான் சொன்னேன். அது விஜய் சேதுபதியோட பண்புக்கு, அந்த அன்புக்கு நான் சொன்னது. ஸோ விஜய் சேதுபதி எப்படிப்பட்ட நடிகர்? சிறந்த நடிகர். ஏன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே? நான் ஃபஸ்ட்டு படத்தில் பார்க்குறதுக்கும் இப்போ நான் விஜய் சேதுபதியை பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு படத்தில் இருந்தும் ஒரு அப்சர்வேஷன், ஒரு ஏதோ ஒன்று, ஒரு டெவலப்மெண்ட், ஒரு வளர்ச்சி, ஒரு வேகம், ஒரு கவனிப்பு, ஒரு நுட்பமான கவனிப்பு, தொடர்ந்து சிந்தனை. விஜய் சேதுபதி ஒரு சிந்திக்கிற நடிகன், நடிப்பை சிந்திக்கக்கூடிய நடிகன், கதையை சிந்திக்கக்கூடிய நடிகன். மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது படங்களில் தெரியுது. அது ஸோ அப்படி தொடர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு இவ்வளோ மக்களோட அன்பை அப்படி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாக நான் நினைக்கல. ஸோ இதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது. மக்கள் செல்வனை நடிகனாக எல்லாருமே பார்த்துருக்காங்க, என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பட் அவர் ஒரு மனுஷனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரில் பழகியிருப்பீங்க. அவர் எப்படி சார்? விஜய் சேதுபதியை பற்றி பேசுகிறதுங்கிறது என்னைய பற்றியே நான் பேசுகிற மாதிரி. சரிங்களா? ஓகே. விஜய் சேதுபதிகிட்ட வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஆச்சரியத்தோடு பார்த்துருக்கேன். இதுதான் உண்மை. ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வந்து நான் வந்து இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி நான் எந்த இதுவுமே நான் வந்து நினைக்கவே இல்லை. அது வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒரு படம் எடுக்க போனோம், அவ்வளோதான். அது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஓடுனேன். இதுதான் உண்மை. அப்போ கூட வந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஸோ அப்படி தான் நான் நினைப்பேன். ஒரு வேலை செய்கிறோம், உண்மையிலேயே ஒரு மனிதனை வந்து யார் அறிமுகப்படுத்த முடியும் தெரியுமா? பெற்றவர்கள் தான் அறிமுகப்படுத்த முடியும் இந்த உலகுக்கு. மற்றவங்கள்லாம் தொழில் காரணங்களால் இணைபவர்கள். ஒரு தொழில் காரணத்தோடு நான் வந்து அந்த நேரத்தில் வந்து பட் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அதை என்னுடைய ப்ரொஃபைலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக குறிப்பிட்றாங்க. அதில் எனக்கு சந்தோஷம், பெருமை. ஏன்னா இப்போ தெலுங்குல நடிச்சிட்டு இருக்கிறாரு, தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. எப்போ ஃபோன் பண்ணாலும் விஜய் சேதுபதி எடுப்பார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு செல்ல மகன் போல. ஆமாம், அந்த அன்பு எப்பயுமே இருக்குது. ஓகே, சூப்பர் சார். அதே மாதிரி தர்மதுரையில் இன்னொரு சீன் அப்படின்னு சொன்னோன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இறந்துருக்காங்க. அந்த தருணத்தில் வந்து விஜய் சேதுபதி அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போவார், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வருவார், பார்ப்பார். பட் அந்த எமோஷனை வந்து கன்வே பண்ண மாட்டார். ரொம்ப இறுக்கமான ஒரு உணர்வோடு தான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்துட்டு கடைசியாக அவங்க அம்மாவை பார்க்கும்போது தான் அவர் வந்து பயங்கரமாக குமுறுறாரு. அது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் ரைட்டப்பில் கொண்டு வரும்போதே வந்து கொண்டு வந்துட்டிங்களா, இல்லை ஆன் டைம்? இல்லை, ரைட்டப்லேயே அது இருந்துச்சு. ஓகே, இங்கே தான் அழுகணும், இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் போகணுன்னு அது ரைட்டப்லேயே இருந்துச்சு. நான் ஸ்பாட்டில் என்ன பண்ணுவேன்னா சில நேரங்களில் வந்து கேட்பேன். ஓகே ஓகே. ஏன்னா ஸ்கிரிப்டை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணியாச்சு சேது. ஸோ எமோஷ்னலாக பிளெண்ட் ஆயாச்சு கதையில். அப்படின்னும் போது ஒரு பெண் இறந்து கிடக்கிறா அப்படின்போது ஒரே ஷாட்டில் வேறு எடுக்கிறேன். கீழேருந்து ஓடி வந்து அப்படியே பார்க்குறேன். அந்த இடத்துல நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறேன். நானாக தான் அழுதுடுவேன். அப்போ நான் லைட்டாக அப்பயே கேட்டேன் சேதுட்ட, உனக்கு அழுகை வந்து அழுகுன்னேன். ஒருவேளை அங்கே சேது அழுதுருந்தால் நான் கட்டிங் பாயிண்ட்டே மாற்றிருப்பேன். அதுக்கு அடுத்த நரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல அந்த அழுகையை போட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். நான் சும்மா கேட்டேன். பட் நான் வந்து ஒரு இடம் வச்சுருந்தேன். இங்கே தான் ஸ்கிரிப்டில் இருக்காது. ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் எழுதப்பட்டது, திரைக்கதையில் எழுதப்பட்டது. அது கதையில் திரைக்கதையில் இருக்காது அந்த இடம். இருந்தாலும் நான் அந்த மாதிரி நான் கேட்பேன். சில நேரங்களில் கேட்பேன், இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்குது. அவ்வளோ எப்பயுமே ஒரு ஆற்றாமை பொங்கி வரும்போது மனுஷனை ஒரு மண்பாண்டம் மாதிரி தானே.
தொட்டவுடனே உடையிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அது ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா. அந்த ஆறுதல் தான் அந்த அம்மா வந்து ஆக்ரோஷமாக வெட்டிக்கிட்டு இருக்க மானை பார்த்து கூப்பிடும்போது அந்த பானை உடைஞ்சது. ஸோ தர்மதுரையில் அந்த கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது டக்குன்னு சூஸ் பண்ணிடலாம் உங்களுடைய மைண்ட் செட்டில் இவங்க ஓகே அப்படின்னு. பட் அந்த ஒட்டுமொத்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுமே வந்து ஒரு முத்தாக இருந்தாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா தர்மதுரையில் இருப்பாங்க. ராதிகா மேம் இருக்கலாம், எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கலாம், அண்ட் வந்து காமெடி ஆக்ட்ரஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், 3 கதாநாயகிகள் இருக்கலாம். எல்லாருமே வந்து பயங்கரமானவங்க. இப்போ வந்து கொடி கட்டி பறக்கக்கூடியவங்க. சூப்பர் தேர்வு அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் தேர்வு செஞ்சீங்க? ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் ஏற்கனவே நான் வந்து அந்த இடம்பொருள் ஏவலில் வந்து கலைச்செல்வின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் அதிலே நான் ஐஸ்வர்யா ராஜேஷோட அந்த நடிப்பை வந்து நான் பார்த்துட்டேன். ஓகே ஓகே. ஸோ அந்த கேரக்டர் நான் எழுதின உடனே என் மைண்டில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த கேரக்டர் அதை போட்டாச்சு. அப்புறம் சிருஷ்டி டாங்கே நான் செலக்ட் பண்ணதுக்கு காரணம், ஒரு துருதுருன்னு ஒரு பொண்ணு, ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். காரணம் வந்து சிரிச்சா கன்னத்தில் குழி விழுவும், அதுதான் காரணம். கன்னத்தில் குழி விழுகிற ஸ்டெல்லா. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் அப்போ வந்து பயங்கர மழை. அந்த அதை புக் பண்ணும்போது நம்ம வந்து போய் பார்த்து கதை சொல்லும்போது தமன்னா. ஸோ தமன்னா வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணது. அப்புறம் ராதிகா மேடம் சொல்ல வேணும், ஏற்கனவே அவங்க பாரதிராஜா சார் படங்கள் மூலமாக அங்கே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க நான் ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ஒரு சோளக்காட்டில் இறங்கி ஒரு சின்ன சீன் எடுக்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு நான் அந்த சோளக்காட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த அம்மா வந்து அவங்க வந்து ஒரு சொல்லிட்டா போதும், அவங்களே எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ரெடியாகி இடியாகி காஸ்டியூம் வந்து எல்லாமே அவங்களே பண்ணிட்டு வந்துடும். ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் கொடுத்தோம். வெரி குட் அப்படின்னாங்க, வெரி குட் அப்படின்னாங்க, ரெடியாகி வந்துட்டாங்க. எம்எஸ் பாஸ்கர் வந்து எப்படி சொல்கிறது, பிறவி கலைஞங்க. நான் அவர் வந்து கண்ணீர் திலகம்னு தான் சொல்லுவேன். டக்குன்னு அழுதுருவார். நான் கூட சொல்லுவேன், அண்ணா அழகாத, உட முடியாமல் போயிட போகுது, டக்குன்னு கண்ணீர் வருது. சொன்னால் பிறவி கலைஞங்க, பிறவி நடிகைங்க, ஜீனியஸ். அப்புறம் என் ஃப்ரெண்டு அருள்தாஸ், அப்புறம் மற்ற நண்பர்கள் அதில் நடித்த அந்த இப்போ கூட அந்த சிறை படத்தில் வந்து நடித்த அந்த கடைசி தம்பி ஒருத்தன் அடிப்பான் இல்லையா, ரகு இசைக்கு ரகு. அந்த ரகு இப்போ சிறை படத்தில் வந்து அவன் தான் வில்லன் ரகுன்னு. அந்த ரகு தான் அந்த இதில் வந்து அந்த பையனாக நடித்தது. அப்புறம் நிறையா நியூ கமர்ஸ்லாம் இருந்தாங்க அந்த படத்தில். நான் எப்போயுமே ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு 10 நியூ கமர்ஸாவது உள்ளே கொண்டு வரணும்னு நினைப்பேன். எனக்கு சில நம்பிக்கைகள் உண்டு. என்னென்னா வந்து நியூ கமர்ஸோட வேலை செய்யறதுல எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. போராடிக்கிட்டு இருக்கிற தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பசங்க என் கூட ஜாயின்ட் ஆகும்போது அந்த பசங்களுக்கு பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்க பிரார்த்தனையை முன் வைப்பாங்க. அந்த பிரார்த்தனை வழியாக எனக்கு ஒரு வழி கிடச்சிடாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவே நான். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த படத்தில் நடித்தாங்க. எல்லாம் நாங்கள் அங்கே நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது வெயிலும் அந்த காத்தடிக்கிற அந்த காலமும் அந்த மதுரையும் தென்காசி அந்த காசி விஸ்வநாதர் கோபுரம் அப்படி அந்த 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 எல்லாம் எதுவுமே எனக்கு இன்னும் மறக்கலை. இப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு குளத்தில் ஒரு கள்ளத்துக்கு போட்டால் வளையமாக வருது, அது மாதிரி எனக்கு எல்லாமே ஒரு அப்படியே நினைவுகள் எனக்கு வருது. நினைவை தூண்டியமைக்கு நன்றி. தமிழக அரசோட அந்த விருதை வாழ்த்தியதற்கு நன்றி. கண்டிப்பாக. சமீபத்திய இன்டர்வியூவில் கூட ஐஸ்வர்யா ராஜேஷும் எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் சொன்னது என்னென்னா, நான் எத்தனை கதாபாத்திரங்கள் நான் பண்ணியிருந்தாலும் தர்மதுரை மாதிரியான கதாபாத்திரங்கள் திரும்ப வரல, அந்த மாதிரியான கதாபாத்திரத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. உண்மையில் எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராஜேஷோட பாஸ்கரனோட அந்த டீமோட வந்து வெவ்வேறு வடிவங்களில் நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த இந்த 10 வருஷத்தில் சில படங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம எண்ணத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இந்த பிரபஞ்சம் செய்யும்னு நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். சார், அதே மாதிரி இயக்குனராக சில சிரமங்கள் இருக்கும். ஒரு சீன் நம்ம நினைப்போம், பட் வந்து எடுக்க முடியாது.
பட் வந்து ரொம்ப சுலபமாக எந்த விஷயமும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் ரைட் அப்பில் கொண்டு வரக்கூடிய காட்சிகளை கேமராக்குள்ளே கொண்டு வர முடியலையே அப்படிங்கிற சிரமங்கள் இருந்திருக்கா சார்? ஓகே. எப்பயுமே அப்படி இருந்ததே இல்லை. என்ன வருமோ அதை தான் நான் எழுதுவேன். எழுதுவேன். ஏன்னா நான் வந்து லொக்கேஷன் பார்க்க போகல, கதை களத்தை பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எங்கே நடக்குது, எங்கே என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் எழுதவே ஆரம்பிக்கிறேன். அப்போ பேப்பர்லேயே வந்து என் மைண்டில் வந்து ஒரு கிராஃப்ட் உருவாயிரும். அதனால தான் நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக நான் என்னால் ஷூட் பண்ண முடியுது. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் கொஞ்சம் வேகமாக அதெல்லாம் கிடையாது. எப்போ எடுத்தாலும் அதுதான், எப்படி எடுத்தாலும் அதுதான். அப்போ நம்ம அனுபவம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் முதல்ல அந்த இடத்த பார்த்துட்டு வந்த பிறகு நம்ம எழுதுறதுனால என்ன எடுக்க போகிறோமோ அதை தான் எழுதுகிறேன் நான். அதனால் நான் எழுதுனதை இதுவரை எடுக்காமல் விட்டதே கிடையாது. ஒரு ஷாட் கூட விட்டதில்லை நான். அடுத்ததாக சீனு ராமசாமி சாருடைய இயக்கத்தில் என்ன மாதிரியான கதைகள் நாங்கள் எதிர்பார்க்குறோம்? கொஞ்சம் இப்போ வந்து இடிமுழக்கம்னு ஒரு படம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப ஒரு கொஞ்சம் ஜனரஞ்சகம் மீன்ஸ் என்னென்னா ஒரு ஆக்ஷன் க்ரைம், ஒரு த்ரில்லர் கைண்ட் ஆஃப் மூவி ஒன்று. நீங்கள் கேட்டவை அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதான கேட்குறீங்க. அதை நான் எடுத்த ஒரு கமர்ஷியல் படம், நேர்த்தியாக இருக்கும். நான் எடுத்த ஒரு கமர்ஷியல் படம், பக்கா கமர்ஷியல் படம் ஒன்று, இடிமுழக்கம்னு ஒன்று, கொஞ்ச நாள் பெண்டிங், இடம்பொருள் ஏவல். ஸோ இந்த 2 படங்கள் மட்டும் எனக்கு எப்படினாலும் வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தவிப்பாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. கோழிப்பண்ணை செல்லத்துறை வந்து ரிலீஸ் ஆகும்போது சீனு ராமசாமி சார்கிட்ட நாங்கள் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சில விமர்சனங்கள் வந்துச்சு. பட் கதை நல்லா இருந்துச்சு, ஏன் ஓடலை அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சா சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த படம் வந்து தோல்வி படம் கிடையாது. ஒரு படைப்பை பொறுத்த மட்டும் வெற்றி தோல்வின்னு கிடையாது. அது வாழும் படமா வாழாத படமா, அவ்வளோதான் பாயிண்ட்டு. என்னையை பொறுத்த மட்டும் என்னோடய வேலை அதில் மிக சரியாக இருந்ததாக நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன். பட் அந்த படம் வரும்போது அதோட 8 படங்கள் வந்தது. தேனியிலே அந்த படம் ரிலீஸ் ஆகலை, தேட்டர்ஸ் கிடைக்கல. எங்கே ஷூட் பண்ணணும் அங்கேயே தேட்டர் கிடைக்கல. மற்ற படங்கள் வந்து அதில் வந்துருச்சு. பல ஊர்களில் 11:30 ஷோ அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டாங்க. ஸோ 8 படங்கள் வந்துருச்சு. அது காம்படிட்டிவாக வந்த ஒரு படம் வந்தால் ரப்பர் பந்து. அது அப்போ டக்குன்னு மேலே ரைஸ் அப் ஆயிடுச்சு. 3 நாள் தானே உங்களுக்கு, கண்டிப்பாக ஜஸ்ட்டு 3 டேஸ் தானே உங்களுக்கு. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் முன்னாடிலாம் வந்து 2-3 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 13 படங்கள்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய கதைகள்லாம் இருந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் தான் வந்து கோழிப்பண்ணை செல்லத்துறையும் வந்து ரிலீஸ் ஆச்சு. சில விமர்சனங்களும் வந்துச்சு. இயக்குனர் சீனு ராமசாமி சாருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, என்ன மாதிரி ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செஞ்சுச்சா இல்லையா? கோழிப்பண்ணை செல்லத்துறை அது மாதிரி ஒரு படம் வந்து ஒரு இயக்குனருக்கு அமைகிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா மிஸ்டர் அருளானந்த் அவரோட ப்ரொடியூசர், ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். ஏகன் அருளானந்த் அவர் தான் அந்த படத்துடைய நடிகர், அறிமுக நடிகர், அந்த தம்பி அறிமுக நடிகர். அதே மாதிரி பிரிகிடா, அப்புறம் வந்து சத்யாதேவி, யோகி பாபு, இப்படி கொஞ்சம் நடிகர்கள், லியோ சிவகுமார், அது மாதிரி நடிகர்கள் எல்லாமே. அந்த படம் வந்து ஒரு தனியாக கொஞ்சம் வந்திருந்தால் ஒரு நல்ல தேட்டர்கள் நமக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இப்பயும் இருக்குது. ஏன்னா அது வந்து தேனிலே ரிலீஸ் ஆகலை, எடுத்த இடத்துலையே அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது. பெர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் நியூ கம்மர்ஸ், ஹீரோ நியூ கம்மரு, இதனால எல்லாருமே வந்து மிக சிறந்த நடிப்பு அதில் வந்து தந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு விருதுக்குரிய நடிப்பு அது. ஏகனாக இருக்கட்டும், பிரிகிடாவாக இருக்கட்டும், அதே மாதிரி இது மற்ற படங்களில் இருந்து அப்படியே வேறுபட்டு தான் வந்து யோகி பாபு நடிச்சிருப்பார். ஓடிடி சைடில் வந்து அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு. அது டப்பாகி போன இடங்கள்லாம் வந்து நல்ல வரவேற்பு அந்த படத்துக்கு. இங்கே தியேட்டர் அப்படின்னு வரும்போது வந்து அங்கே ஒரு மேஜிக் இருக்குது. கண்டிப்பாக அங்கே ஒரு அதாவது ஒரு கொண்டாட்டமான படங்களுக்கு இருக்கிற வரவேற்பு இருக்குது. கொஞ்சம் நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்களுக்கு சில விஷயங்கள் அதில் இருக்குது.
அந்த டைமிங்கு அந்த நேரம் அது மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு சின்ன மிஸ் தான் அது. அந்த நேரத்தில் அது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு படம் கூட வரல. ஆனால் நாங்கள் தனியாக வர போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ப்ரொடியூசர் நல்ல விளம்பரம்லாம் பண்ணாங்க. படம் நிறைய படங்கள் வந்தது, 8 படங்கள் வந்தது. அதில் அந்த நேரத்தில் ரப்பர் பந்துன்ற அந்த படம் வந்து டக்குன்னு ஸ்பீடப் ஆகிடுச்சு. பூஸ்டானா டக்குன்னு எல்லாம் அங்கே போயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியில் நமக்கு தேட்டரில். ஆனால் அடுத்தடுத்து பின் நாட்களில் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் ஸ்க்ரீன் ஆச்சு. அமெரிக்காவிலே பெரிய ஃபெஸ்டிவல் ஆச்சு. அதே மாதிரி இதில் பூனே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஆச்சு. ஸோ ஒரு உழைப்பாக ஒரு படமாக என்னை நிறைவு செய்த படம் அது. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம சீன் ராமசாமி அப்படின்னா தென்மேற் பருவக்காற்று, நீர் பறவை, தர்மதுரை இதே மைண்டில் வச்சுக்கிட்டு வந்து அது ஒரு இங்கே அப்படி இருக்கு. ஒவ்வொரு இப்போ ஜெயகாந்தன் இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட போய்கிட்டு பாரிஸுக்கு போ நாவல் மாதிரி ஏன் இந்த நாவல் இல்லைன்னு கேட்க முடியுமா? ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு வகை. அதில் இது ஒரு தனி வகை. கோழிப்பண்ணை அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். ஒரு கதையாக, அந்த உருவகமாக, உள்ளடக்கமாக. ஸோ அது எனக்கு ஒரு நல்ல அனுபவம். அது உங்களுடைய கவிதை வரிகளோட நம்ம வந்து நிறைவு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். எனக்கு பிடித்த வரிகள் இப்போ இனிமேல் வந்து கவிதை சொல்லிட்டா இன்டர்வியூ முடியுதுன்னு அர்த்தம். யா உங்களுக்கு மட்டும், வேற யாருக்கும் இல்லை. அந்த கவிதை வந்து இப்போ வாசிக்கிறேன் சார். இடர்மிகு காலங்களில் எவரும் இல்லை கை கொடுக்க, ஒரு உறவும் இல்லை, குறிப்பாக நீயும் இல்லை என்றான பின்புதான் வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் ருசிக்க தொடங்கியது எனக்கு. இது வந்து பலருக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு கவிதைன்னு கூட சொல்லலாம் சார். யாரும் இல்லாட்டினாலும் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம், என் கண்ணீரை துடைத்துக்கொள்ள நான் இருக்கிறேன். ஸோ அது மாதிரி நமக்கு நாமே துணை. நான் பல நேரங்களில் நினைக்கக்கூடிய ஒரு வாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய லைஃப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத உங்களுடைய வரிகள் மூலமாக கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய வரிகள் மூலமாகவும் அண்ட் வந்து இயக்கத்தின் மூலமாகவும் நிறைய நல்ல திரைப்படங்களும் கொடுங்க, நிறைய நல்ல புத்தகங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ் சார். நன்றி, வணக்கம்மா.